வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கான ஒரு ஸ்டார்ட் அப் வீடியோ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். நான் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நியூவாக வெயிட் லாஸ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 டைம்ஸ் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பிஃபோர் மேரேஜ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சின்னதுலேருந்தே நான் கொஞ்சம் பப்ளியாக அப்படி தான் இருப்பேன். கொஞ்சம் பெருசாகும்போது நமக்கே தோணும் இல்லைங்களா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு அந்த மாதிரி தோணிகிட்டே இருக்கும். பட் நான் கேர்லெஸ்ஸாகவே இருப்பேன். ஆனால் பிஃபோர் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சீரியஸாக அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துட்டு எல்லாம் பொண்ணு குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதில் தான் நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் தீவிரமாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் லாஸில் 9 kg கிட்ட நான் குறைச்சேன். எந்த ஒரு பிளானுமே இல்லாமல், அதாவது ஐடியா கொடுக்கறக்கு ஆள் எனக்கு கிடையாது. வீட்டில் யாரும் வெயிட் லாஸ் அப்படிலாம் பண்ணதில்லை. அதனால எனக்கு தெரியாது. ஸோ நானாகவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு முயற்சி எடுத்து பண்ணி ஒரு 9 kg கிட்ட குறைச்சேன். அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அதை பேசிக்காக வச்சு, அதுக்கப்புறம் நான் பண்ண வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி பண்ணணும், எந்த மாதிரி டயட் இருக்கணும், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், நம்ம கரெக்டாக அதிகமான வெயிட் இருந்தால் எப்படி பண்ணணும், கம்மியான வெயிட் இருந்தால், ஓரளவுக்கு மீடியமான வெயிட் இருந்தால் எந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே சமயத்தில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டராக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்த நிறைய சொல்லுவேன். ஹெல்த்தியாக டைம் மேனேஜ் பண்ணி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த வெயிட் லாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டராக நினச்சி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன். நீங்களும் என்கிட்ட என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம், ஹெல்த்தியாக பண்ணலாம். ரொம்ப டக்குன்னு இல்லாமல் கிராஜுவலாக நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா அது சரி கிடையாது. ஸோ நம்ம கிராஜுவலாக பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் அப்டேட் வீடியோஸ் சீக்கிரமாக வரும். யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.